வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், வண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு மக்கள பத்தி பேசலாம்னு நெனச்சேன். எப்போதுமே மக்கள பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும். நம்மலாம் பேசறச்ச என்ன பண்ணுவோம்னா, பின்னாடி காலம் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு தான் மோசமா இருக்குங்கிறது எல்லாரும் பேசுறது. அந்த காலம் அப்படி இருந்தது, இப்படி இருந்தது, பெட்டரா இருந்தது, அப்ப சூப்பரா இருந்தது. அப்படிதான் எல்லாரும் பேசுவாங்க. ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி போனீங்கன்னா, உங்களால வாழ்க்கைய நடத்தியிருக்கவே முடியாது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டியே கிடையாது ஃபர்ஸ்ட்டு. தமிழ்நாட்ல அப்ப தான் எலக்ட்ரிசிட்டியே வந்திருந்தது. சில பேருக்கு தான் எலக்ட்ரிசிட்டி. 125 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா, யாருக்குமே எலக்ட்ரிசிட்டி இருந்திருக்காது. அப்பன்னா என்னன்னா உங்களோட உலகம் 4:30, 5 மணிக்கு உங்க வீடே உலகமே முடிஞ்சிரும். 1890ஸ் 1900ல 5:30, 6 மணிக்கு ஒண்ணுமே கிடையாது. வெறி பணக்காரன் மட்டும் தான் கேண்டில் லைட் ஏத்திட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். அவனோட நைட்டு தூங்குறதுக்கு பங்காவ எவனா ஒரு வேலைக்காரன் இழுத்துன்னு இருப்பான். பங்காங்கிறது ஃபேன். அது வேலைக்காரன் மேலேருந்து இழுத்துன்னு இருந்திருப்பான். ஏன்னா, பங்கா இழுக்கிறதுக்குன்னு ஒருத்தன சம்பளம் போட்டு வச்சிருப்பாங்க. அவன் நைட்டு முதலாளி தூங்கணும்னு பக்கத்து ரூம்ல உட்காந்துக்கிட்டு இத இழுத்துக்கிட்டே இருப்பான். தூங்கிட்டான்னா முதலாளி எட்டி உதைப்பான். ஏன்னா, அவனுக்கு காத்து வராது. ஸோ, இதுக்கு ஒரு சம்பளம் குடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் ரியாலிட்டி. 95% ஆஃப் தி பாப்புலேஷனுக்கு எலக்ட்ரிசிட்டிங்கிறதே கிடையாது. ஃபேனு, லைட்டு ஒண்ணும் கிடையாது. இப்ப நம்ம அஸ்யூம்டா எடுத்துக்கிட்டோம்ல. பப்ளிக்ல யாரும் பாத்ரூம் போக்கூடாது. எல்லாரும் வீட்லயே டாய்லெட் இருக்கணும். எல்லாருக்கும் டாய்லெட் ஊர்ல கூட டாய்லெட்லாம் இருக்கணும்னு. அப்பல்லாம் அது கிடையாது. அது கிடையாதுங்கிறதுனால, எங்க தண்ணி இருக்கோ அங்க போய் பண்ணிட்டு வருவான். அதே தண்ணிய நீங்க குடிக்கிறதுனால, உங்களுக்கு வியாதிகளும் ஜாஸ்தியாகும். எனக்கே ஞாபகம் இருக்கு. கால்ரா இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கும். மெட்ராஸ்ல ஒரு எபிடமிக் மாரி வரும். ஒரு அளவுக்கு மேல கால்ரா வந்துருச்சுன்னா, தொண்டையார்பேட்டை ஹாஸ்பிட்டல், தொத்துருவி ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. தொண்டையார்பேட்ல இருந்தது அது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்பல்லாம் கால்ரா இதெல்லாம் ரொம்ப காமன். தண்ணீல குளோரின் ஆட் பண்ணா, கால்ரா வராதுங்கிறது ரொம்ப லேட்டா தெரிஞ்சு, குளோரினேட் பண்ண தண்ணிய ஊத்துவாங்க. ஸோ தட் வாட்டர் போர்ன் டிசீஸ் வராது. உலகத்தில பிக்கஸ்ட் காஸ் ஆஃப் டெத் 2 வாட்டி பிளேக் அப்படின்னு ஒரு வியாதி. புபோனிக் பிளேகுன்னு. அது எலியார் மூலமா உலகத்துக்கெல்லாம் போகும். இப்ப கொரோனா பேண்டமிக் மாரி 2 வாட்டி மோர் தென் 60% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன் ஆஃப் தி வேர்ல்டே 2 வாட்டி போயிடுச்சு. லண்டன்ல ஒரு வாட்டி, யூரோப்ல ஒரு வாட்டி பிளேக் பெருசா வந்தது. ஈவன் ஏர்லி 20த் செஞ்சுரியில அகமதாபாத்ல பெரிய பிளேக் எபிடமிக் வந்ததுனால, பில்லு ஓனர்களுக்கு ஜாஸ்தி சம்பளம் குடுத்தாங்க. அதுதான் காந்தி பண்ண முதல் ஸ்ட்ரைக். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்து ராஜாவுக்கே இன்னைக்கு உன்ட்ட இருக்கிற மாடர்ன் டாய்லெட்டு, பாத்ரூம் போயிட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கிற டாய்லெட்டு பெரிய ராஜாக்கே கிடையாது. இன்னைக்கு நம்ம இத டேக்கன் ஃபார் கிராண்டட் ஆயிட்டோம். இது மூலமா எய்தர் செப்டிக் டேங்கோ இல்லாட்டா சூவேஜ் லைன்ல கனெக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அது கிளீன் ஆகுது. இது கூட நம்ம ஊர்ல கிடையாது. இந்த சூவேஜ் சிஸ்டம் கரெக்ட்டா வந்ததுனால பல தொத்து நோய்கள் நம்மளுக்கு வராம போயிடுச்சு. எலிய உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுனாலயும், ஆன்டிபயாட்டிக் மூலமா நீங்க பண்ண ப்ரோக்ரஸ்னாலயும், பிளேகுங்கிற ஒரு வியாதி வித் ஹியூமன் கைண்ட 2 வாட்டி காலி பண்ண வியாதி, இன்னைக்கு வியாதிங்கிறதே யாரும் பேசுறது கிடையாது. பிளேக பத்தி நான் யாராவது 4 பேர போய் கேட்டேன்னா, பிளேக்னா என்னன்னு என்னையே திரும்பி கேட்பான். இது மாதிரி பல சின்ன சின்ன வியாதிகளுக்கு வேக்சின் வந்ததுனால, பல சின்ன வியாதிகள் முன்னாடி வந்த மாரி வரது கிடையாது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, 125 வருஷத்துல ஒரு மாதிரி 95% ஆஃப் பாப்புலேஷனுக்கு தமிழ்நாட்டுல இந்த புரொடெக்ஷன் எல்லாம் இருக்கு. 90% பாப்புலேஷனுக்கு வீட்லயே பாத்ரூம் இருக்கும். அவன் கட்டணும்னு நெனச்சா இன்னைக்கு கவர்மெண்ட்டே காசும் குடுத்துரும். இதெல்லாம் நான் ஒரு மாடர்ன் ஈஸி லிவிங்க்கு ஒரு கம்ஃபர்ட். ஒரு மினிமம் காஸ்ட்ல உங்களுக்கு ஃபேனும் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு எல்லா இடத்துலயும் 16லேருந்து 20 ஹவர் பவர் வரும். சில இடத்துல வராம போறதுங்கிறாங்க. இது எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடுதுங்கிறாங்க. டிமாண்ட் இல்லன்னு. பட் ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்லயும், ஃப்ரீயாவும் 100லேருந்து 200 யூனிட் குடுக்குறாங்க. ஃபேனுங்கிறது ரொம்ப சீப் ஆயிடுச்சு. யார் வேணா ஃபேன் போட்டு நைட்ல தூங்குறாங்க. தூங்குறதுங்கிறதே
மோர் கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. லைட்டு, எல்லாம் வந்ததுனால பசங்க நைட் ஷிஃப்ட்லேயே ஒர்க் பண்ணுறாங்க. அமெரிக்கன் ஷிஃப்ட்டு, யூரோப்பியன் ஷிஃப்ட்டு இப்படியெல்லாம் வேலை வாய்ப்பு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இதெல்லாம் உங்கள வாழ்க்கையில எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்குங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு யார பார்த்தாலும் டூ வீலர் வச்சிருக்கான். எவனும் சைக்கிள்லயே வர்றது கிடையாது. எங்க ஊர் காலத்துல சைக்கிள் வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இன்னைக்கு எவன பாரு ஒரு டூ வீலர்ல தான் வருவான். இது நான் வந்து ப்ரௌடா சொல்றேன். இது வந்து சொசைட்டி அவ்வளோ தூரம் மாறிடுச்சு. எல்லார் கையிலயும் ஃபோனு. என் காலத்துல 5 வருஷத்த வெயிட் பண்ணா தான் ஃபோன் வரும். இன்னைக்கு நீங்க நெனச்சா ஒரு ஃபோன் எடுத்து பேச முடியும். பில்லும் கட்ட வேண்டாம். WhatsApp டேட்டா கார்டு இருந்தா WhatsApp மூலமா பேசினா போதும். இவ்ளோ சேஞ்சஸ் வந்தும் மனுஷன் ஏன் சந்தோஷமா இல்ல அப்படின்னா, மனுஷனுக்கு வந்து பக்கத்து வீட்டுக்காரன் என்னோட நெறைய வச்சிருக்கான்னு ஒரு ஃபீலிங். எப்போதுமே உனக்கு எவ்வளோ இருந்தது? பாஸ்ட்ல எவ்வளோ இருந்தது? நம்மளுக்கு இவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கே! அப்படின்னு பார்த்து ஹியூமன் பீயிங் சந்தோஷமே படமாட்டான். அவன் என்ன நினைப்பான்னா, ஐயோ! எனக்கு கிடைக்கலையே! அவன் தட்டுல அவ்வளோ விழுதே! அந்த வடை 2 தட்டுல என் தட்டுல விழுந்தா நல்லா இருக்குமே! அப்படின்னு பொறாமைப்படுறதுல தான் முக்காவாசி நேரம் போகும். இத வந்து என்வின்னும் சொல்லலாம், ஜெல்லஸின்னும் சொல்லலாம். இந்த என்வி அண்ட் ஜெல்லஸினால பல பேர் வாழ்க்கை கிளியரா இருக்கு. அதனால மத்தவன பார்த்து பொறாமப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு தான் வயித்தெரிச்சல். நீங்க அவன பார்த்து பொறாமப்படுறீங்கங்கிறதே அவனுக்கு தெரியாது. அந்த பொறாமப்படுறீங்கன்னு தெரிஞ்சாலே, அவன் அவன் உன்ன கழட்டி விட்டு போயிடுவான். அதனால இன்னும் வாயே தொறக்காம பொறாமைய அனுபவிக்கிறீங்க. நான் வந்து இத அரசியல்ல சரி, பிசினஸ்ல சரி, ஒரு கம்பெனிக்குள்ள இருக்கிற எம்ப்ளாயீஸ் சரி, எல்லாருக்குள்ளயுமே இந்த ப்ராப்ளம் இருக்கு. அதனால இந்த ப்ராப்ளத்த நீங்க எப்படி சால்வ் பண்ண போறீங்கங்கிறது உங்களோட கையில இருக்கு. இன்னைக்கு இன்டர்நெட்டு, டிவி, யூடியூபு, சினிமா இதுலலாம் நம்ம அஃபோர்டு பண்ணாத முடியாததெல்லாம் ஹீரோவோ, மத்த கேரக்டர்ஸோ ஈஸியா போட்டுட்டு சுத்துற மாதிரி இருக்கு. ஒரு மாய உலகத்த உங்களுக்கு காட்டுறாங்க. அந்த உலகம் நிஜமாவே அவனுக்கே அந்த லைஃப் டைம்ல அந்த உலகம் இருக்காது. ஆனா, ஏதோ அதுதான் ரியல்ன்னு நினச்சுக்கிட்டு, நம்ம எத தின்னா பித்தத்த தெளியும்னு போறோம். அதனால மத்தவன் போடுற சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸு, அவனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டு அப்படின்னு பார்த்து வயித்தெரியறது ரொம்ப உண்டு. ரீசென்ட்டா போன மாசம் ஒரு ஐபிஎல் மேட்ச் போயிருந்தேன். அங்க எல்லாரும் அவங்கவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் இருந்தாங்களே தவிர, வேரியஸ் போசஸ்ல ரொம்ப கம்மியா மேட்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அத சோஷியல் மீடியால போஸ்ட்ல போட்டு, ஃப்ரெண்ட்ஸும் யாரோ ஃபாலோ பண்றவங்கள வெறுப்பேத்துறது தான் வேலையே. ஆக்சுவலி சோஷியல் மீடியாங்கிறது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன கரெக்டான சமயத்துல குடுக்கறதுக்கு தான். இத தவிர வெறுப்பேத்துறதுக்கு இல்ல. உங்களுக்கு நீங்க கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணீங்கன்னா, நீங்க என்ன உங்களுக்கு டியூவோ, அது உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும். நீங்க போயி அதுக்கு தொரத்த வேண்டாம். மத்தவன பார்த்து பேராசையும், பொறாமையும் பட்டீங்கன்னா, நீங்க தான் காணாம போயிடுவீங்க. உங்கள உங்களே ஹெல்த்தியும் படுத்திப்பீங்க. இத அவாய்ட் பண்ணுங்க. என்வி அண்ட் ஜெல்லஸி அவாய்ட் பண்ணுங்க. இதுதான் வந்து மேக்ஸிமம் ப்ராப்ளம். இதுதான் மேக்ஸிமம் வருத்தத்துக்கு காரணம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவ முடிஞ்சா உங்க சொந்தக்காரங்களுக்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்த அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜெனரேட்டட் இமேஜ பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் குடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவ சொல்லிட்டேன். இப்பவும் சொல்றேன். நான் யார்ட்டயும் பணம் டைரக்ட்டா வாங்குறது இல்ல. அப்பாயின்ட்மெண்ட் பார்க்கறதே கிடையாது. அதனால என்ன பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க.
அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.